மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் பெற QR குறியீட்டு முறையா? அமைச்சர் விளக்கம். யாழில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் திடீரென தீப்பிடித்தெறிந்த மோட்டார் வாகனம், வெளியான தகவல். ஓய்வு பெற்ற ஜெர்மன் விமானி நீர்கொழும்பில் மர்ம மரணம், நீதவான் உத்தரவு. துப்பாக்கிதாரியை விரட்டியடித்த வீட்டு உரிமையாளர். 24 மணி நேரத்திற்குள் ஈரானில் 1000 இலக்குகளை குறிவைத்து அடித்த அமெரிக்கா. இலக்கு வைக்கப்பட்ட நெதன்யாகு, தலைமை அதிகாரி சாட்சி பிரேவர்மன் பலியென அறிவிப்பு. சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய ராணுவ தளத்தை இலக்கு வைத்த ஈரான், வெளியான தகவல். இஸ்ரேல் மீது 10வது அலை ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்த ஈரான். குவைத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் 3F-15 போர் விமானங்கள். கமேனியின் படுகொலையால் அதிரும் சர்வதேசம், அமெரிக்கா ஈரானுக்கு ரஷ்யாவின் அவசர அறிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத காரணத்தினால் எரிபொருள் விநியோகத்துக்கான QR குறியீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாயதிஸ் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இதற்கு முன்பு நாடு எதிர்கொண்ட எரிபொருள் நெருக்கடி நிலைமையின் போது மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் விநியோக முறை கடைபிடிக்கப்பட்டதால் எரிபொருள் விநியோகத்திற்காக QR குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போதைய எரிபொருள் விநியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டில் போதுமான அளவுக்கு எரிபொருள் காணப்படுகின்றது. எனினும் தேவை ஏற்பட்டால் QR குறியீடு முறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை வளகுடா போர் பதற்றங்களால் இலங்கை மக்கள் எரிபொருள் நெருக்கடி ஏற்படும் என்ற அச்சத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசை கட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சொன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதரான்மடம் பகுதியில் பெட்ரோல் நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பிடித்தெறிந்துள்ளது. குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள் தானாகவே தீப்பற்றி எரிந்ததா அல்லது யாராவது தீமூட்டினாரா என இதுவரை தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் குறித்து சொன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டு ஓய்வு பெற்ற ஜெர்மன் நாட்டு விமானியின் மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனை நடாத்தி நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதவான் ரகிதா அபேசிங்க போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். ஏத்துக்கள்ள புத்த செபஸ்தியான் வீதியில் அமைந்துள்ள தனியார் விடுதிக்கு நேற்றைய தினம் நேரில் சென்ற நீதவான் அங்கு ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சடலத்தை நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் பிரதான சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைத்த போது பிரேத பரிசோதனை முன்னெடுக்குமாறு நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரிக்கு அவர் பணிப்புரை விடுத்தார். இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி IM திப்பட் பாபாவும் அந்த இடத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு உயிரிழந்தவர் பெலாடி அக்மட் ஜோகிம் எனப்படும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்து ஓய்வு பெற்ற விமானி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கடந்த சில வருடங்களாக இலங்கையில் வசித்து வந்துள்ளார். முன்னதாக இலங்கை பெண் ஒருவரை திருமணம் செய்திருந்த இவர் பின்னர் அவரிடமிருந்து சட்ட ரீதியாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்த மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்துள்ள போலீசார் நீர்கொழும்பு தலைமையக போலீசாரின் ஊடாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தன்னை சுட முயன்ற இனந்தெரியாத துப்பாக்கிதாரி மீது வீட்டு உரிமையாளர் நாற்காலி மற்றும் வெட்டு கத்தியால் தாக்குதல் நடத்தி அவரை போலீசாரிடம் சிக்க வைத்துள்ள அதிரடி சம்பவம் களுத்துறையில் பதிவாகியுள்ளது. களுத்துறை ரஜவத்த பகுதியைச் சேர்ந்த பெத்தா என்பவர் பாதிக்கப்பட்ட நபரிடம் 30,000 ரூபாய் கடன் பெற்றிருந்தார். அந்த கடனை திருப்பித் தருவதாக கூறி அவர் மற்றொரு நபருடன் பாதிக்கப்பட்டவரின் வீட்டுக்கு வந்துள்ளார். இதன்போது அவருடன் வந்த இனம் தெரியாத நபர் திடீரென தனது கைத்துப்பாக்கி எடுத்து வீட்டு உரிமையாளர் மீது சூடு நடத்த முயற்சித்துள்ளார். சற்றும் எதிர்பாராத இந்த தருணத்தில் நிலைக்குலையாத வீட்டு உரிமையாளர் அருகில் இருந்த நாட்காலியால் துப்பாக்கிதாரியை பலமாக தாக்கியதுடன் வீட்டிலிருந்த வெட்டு கத்தியை எடுத்து அவர் மீது பதில் தாக்குதல் நடாத்தியுள்ளார். வீட்டு உரிமையாளரின் இந்த ஆவேசமான எதிர்த்தாக்குதலை எதிர்பார்க்காத துப்பாக்கிதாரி காயமடைந்த நிலையில் அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து செயற்பட்டு காயமடைந்த நிலையில் இருந்த துப்பாக்கிதாரியை கைது செய்தனர். அவரிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி 4 தோட்டாக்கள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் முதல் 24 மணி நேரத்திற்குள் ஈரானின் 1000க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என பெயரிடப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையின் முதல் 24 மணி நேர தாக்குதல்களுக்கு ரேடார் கண்களில் சிக்காத அதிநவீன குண்டுவீச்சு விமானங்கள், ட்ரோன்கள், போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையில் ஈரானின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், பெலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மற்றும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவற்படையின் கூட்டு தலைமையகம் ஆகியன இந்த தாக்குதல்களின் பிரதான இலக்குகளில் உள்ளடங்குவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நெதன்யாகுவின் தலைமை அதிகாரி சாட்சி பிரேவர்மன் கொல்லப்பட்டதாக ஈரானிய ராணுவ கண்காணிப்பு தெரிவித்துள்ளது. இன்று டெல் அவிவில் உள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகத்தை தாக்கியதாக ஈரானிய புரட்சிகர காவற்படை அறிவித்தது. இந்த நிலையில் சற்று முன்னர் வெளியான ஈரானிய ராணுவ கண்காணிப்பின் எக்ஸ் பதிவில் நெதன்யாகுவின் தலைமை அதிகாரி சாட்சி பிரேவர்மன் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் பிரதேசத்தில் உள்ள இங்கிலாந்து ராணுவ தளத்தின் மீது நடாத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து சைப்ரஸ் ஜனாதிபதி நிகோஸ் கிறிஸ்டோடவுலிட்ஸ் கூடுதல் விவரங்களை பகிர்ந்துள்ளார். நள்ளிரவுக்கு பிறகு ஷாகட் ஆளில்லா வான்வெளி வாகனம் அக்ரோதிரியில் உள்ள இங்கிலாந்து ராணுவ வசதிகள் மீது மோதியதில் சிறிய பொருள் சேதம் ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைப்ரஸ் இந்த ராணுவ நடவடிக்கையிலும் பங்கேற்க விரும்பவில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலின் ஹைபா நகரை இலக்கு வைத்து கிஸ்புல்லா அமைப்பினர் சரமாரி ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் 2 லட்சம் பிரித்தானிய மக்கள் ஈரானால் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்திய ஸ்டார்மர், அச்சுறுத்தலை நிறுத்துவதற்கான ஒரே வழி அவற்றின் சேமிப்பு கிடங்களில் உள்ள ஏவுகணைகளை மூலத்திலேயே அழிப்பது அல்லது ஏவுகணைகளை செலுத்த பயன்படுத்தப்படும் ஏவுகணைகளை அழிப்பதுதான். அந்த குறிப்பிட்ட மற்றும் வரையறுக்கப்பட்ட தற்காப்பு நோக்கத்திற்காக பிரித்தானிய தளங்களை பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி கோரியுள்ளது. ஈரான் பிராந்தியம் முழுவதும் ஏவுகணைகளை வீசுவதை தடுக்கவும், அப்பாவி பொதுமக்களை கொள்ளவும், பிரித்தானிய உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்த ஈடுபடாத நாடுகளை தாக்கவும் இந்த கோரிக்கையை ஏற்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் ஏவுகணைகளை மூலத்திலேயே அளிக்கும் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தயார் என பிரித்தானியா ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதன் தளம் மீது ஈரான் தாக்குதல் நடாத்தியுள்ளமை சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது 10வது அலை ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடாத்தியுள்ளது. இதுகுறித்த பகுதியில் உள்ள மக்களிடையே எதிர்பார்ப்பு மற்றும் பதட்டத்தின் அளவை உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் மட்டுமல்ல, ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் கூட குறித்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் தலைமையிலான தாக்குதல்கள் இரவில் அதிகம் நடைபெறவில்லை என்றும், இருப்பினும் காலையில் இருந்த ஈரானில் இருந்து கடுமையான குண்டுவீச்சுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஈரானிய ஊடகங்கள் விளக்கியுள்ளன. தெற்கு ஜெருசலேமுக்கு மேற்குள்ள இஸ்ரேலிய நகரமான பெட்ஷேமில் இடம்பெற்ற தாக்குதலின் விளைவாக 9 இஸ்ரேலியர்கள் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நடந்த சண்டையுடன் ஒப்பிடும்போது அதிக இஸ்ரேலியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இஸ்ரேலை குறிவைத்து மேற்கொள்ளும் ஈரானிய ஏவுகணை தாக்குதலின் தீவிரத்தை குறிக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள அலி அல் சலாம் அமெரிக்க வான்தளத்திற்கு அருகில் ஒரு போர் விமானம் வானில் தீப்பிடித்து வீழ்த்தப்பட்ட காணொலி வெளியிடப்பட்ட நிலையில் இந்த சம்பவங்கள் விபத்தல்ல, மாறாக குவைத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு தவறுதலாக இவற்றை எதிரி நாட்டு விமானங்கள் என கருதி தாக்குதல்கள் நடாத்தியதால் நடந்த சம்பவம் என அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் F-15 ரக ஸ்டைல் ஈகிள் போர் விமானங்கள் 3 கலங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. குவைத் வான் பாதுகாப்பு தரக்கு தற்செயலாக இவற்றை சுட்டதாக அமெரிக்காவின் அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் அறிவித்துள்ளது. எனினும் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களில் இருந்த விமான ஓட்டிகள் உட்பட 6 பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கான காரணங்கள் குறித்த விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவாக அமெரிக்காவின் பல போர் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் இடையான போரை நிறுத்தி மேற்காசியாவில் அமைதியை கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கு பிடிகொடுக்காத ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா தாக்குதல் நடாத்தியது. இதில் ஈரான் தனது அதிஉயர் ஆன்மீக தலைவர் அயதுல்லா கமெனி உட்பட 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அத்தோடு ஈரான் முழுவதிலும் உள்ள அரசு மற்றும் ராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரானும் தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான போரை நிறுத்தி
பயன்படுத்தி மேற்காசியாவில் அமைதியை கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.